வணக்கம் அன்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டூட்டு ஃப்ரூட்டி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கேக்கு, ஐஸ்கிரீமில் யூஸ் பண்ணுற இந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம வீட்டிலேயே ஒரு ஆரோக்கியமான பொருளை வச்சு தயார் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னா பப்பாளி காயை பயன்படுத்தி தான் நம்ம இதை தயார் பண்ண போகிறோம். நல்லா ராவான ஒரு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. பப்பாளி காய் எடுத்து கட் பண்ணினா அது உள்ளார ஒயிட் கலரில் சின்ன சின்ன பொரியாக அதனுடைய விதைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கி வெளியில் எடுத்துருங்க. விதைகள் நீக்கின பிறகு நம்ம இன்னைக்கு ஒரு அரை பப்பாளியில் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெளிப்புற தோல் க்ரீன் கலரில் இருக்கிறத நல்லா சுத்தமாக நீக்கி எடுத்துக்கோங்க. மேலோட்டமாக இல்லாமல் நல்லா டீப்பாக 2 தடவை ஸ்லைஸ் பண்ணி அறவே அந்த க்ரீன் கலர் இல்லாமல் வெள்ளை சதை பகுதி வர்ற அளவுக்கு தோல்களை சுத்தமாக நீக்கிடுங்க. நம்ம இன்னைக்கு தோல் எல்லாமே நல்லா நீக்கியாச்சு. இதுக்கப்புறமாட்டி இந்த காயை நம்ம நமக்கு தேவையான அளவில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு வாணலில் போட்டு அது நனையிற அளவு தண்ணி விட்டு நம்ம இப்போ வேக விட்டுக்கலாம். இது 2லிருந்து 3 நிமிடம் வரைக்கும் வெந்தால் போதுமானது. நமக்கு ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும். அரை வேக்காட்டில் நம்ம இதை நிப்பாட்டிடலாம். அரை வேக்காடுனா அந்த வெள்ளை கலர் திக்கான வெள்ளை கலர் குறைஞ்சு லேசாக கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிச்சதோ அதை நிப்பாட்டிடுங்க. நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டு சுத்தமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறமாட்டி நம்ம இதுக்கு தேவையான பாகை தயார் பண்ணலாம். நாம் இன்னைக்கு பாகு தயார் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது நனையிற அளவு தண்ணி விட்டு நல்லா சர்க்கரை கரையை கரைச்சி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி நுரக்கட்டி வரும்போது நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அந்த பப்பாளி காயை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திக்காக இந்த பாகை காய்ச்சணும். ஆனால் பப்பாளி காயோடு சேர்த்தே இந்த பாகை நம்ம திக்காக காய்ச்சலாம். இப்போ நம்ம இதில் ஒரு அரை சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம இதை ட்ரை ஆக்கி ட்ரை ஃப்ரூட்டாக தான் பயன்படுத்த போகிறோம். அப்போது நம்ம நாளுக்கு வச்சுக்கணுன்னா இதில் உள்ள இனிப்புத்தன்மை குறையாமல் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கிறதுக்காக நம்ம பாகு காய்ச்சும் போது இதில் உப்பு சேர்க்குறோம். ஸோ அந்த இனிப்பும் நல்லா தூக்கி இருக்கும். அது எல்லாமே நல்லா காயில் சார்ந்து இருக்கும். இப்போ ஓரளவு நமக்கு திக்காயிட்டே வருது பாகு. இது நல்லா பிசு பிசுன்னு ஒரு நூல் கம்பிப்பதம் அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ ஓரளவு நல்லாவே நமக்கு திக்காயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு நூல் கம்பிப்பதம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மை மட்டும் இல்லாமல் நாம் இப்படி இழுக்கும்போது லேசாக நூல் போல் அது நமக்கு ஒட்டிட்டு வரணும். அதுதான் கம்பிப்பதங்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 3 ஸ்பூன் 3 ட்ராப் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாகோட பப்பாளி காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதை ஃபுட் கலரோட ஆட் பண்ண போகிறோம். நான் ரெண்டு தனி பவுலில் 2 ஃபுட் கலர் இன்னைக்கு எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் க்ரீன்.
இந்த 2 கலர்லையும் நம்ம இப்போது எசன்ஸ் கலந்த அந்த பாகோட பப்பாளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாகோட எடுத்து போட்டுக்கணும். பாகை நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு போடாதீங்க. கொஞ்சம் இந்த ஜூஸோடு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கலரோட இன்னொரு கலர் ஆட் ஆகாத வண்ணம் இது தனித்தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அது கலர் ஆட் ஆகாது. இதே ஸ்பூன் யூஸ் பண்ணி கலந்து விட்றீங்கன்னா தனித்தனி ஸ்பூன் எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த கலர் இதில் சாறுறதுக்காக நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டையும் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ அந்த ஜூஸோட இனிப்பு தன்மையும் கலரும் நல்லா அதில் இறங்கட்டும். ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம 2 பிளேட்டில் ஒரு பிளேட்டுக்கு 4 டிஷ்யூ பேப்பர் அளவு போட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டியை ட்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு தயாராகிடுச்சு டூட்டி ஃப்ரூட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டை நம்மளே தயார் பண்ணலாம், வீட்டிலேயே தயார் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.